Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு ரசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஜென்ரலாக எல்லாருமே அந்த புளி தண்ணி வச்சு தான் ரசம் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டொமேட்டோ ரசம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா செய்வோம், அதுக்கு தான் இதெல்லாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் துவரம் பருப்பும் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2 பூண்டு எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகும் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கு. இப்போ அடுத்து ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடுகும் மஞ்சள் தூளும் வேணும். அதுக்கப்புறமா இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த புளி தண்ணி தான். இந்த புளி தண்ணி அப்புறம் தக்காளி தான். 4 தக்காளி நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகா. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணாமல் நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ண எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம. இதெல்லாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருங்க. எண்ணெய் ஆட் பண்ணாமல் ட்ரையாகவே வருங்க. எல்லாத்தோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே அரைச்சாச்சு. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. தக்காளி பேஸ்ட்டை பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். இது ஹீட் ஆனதான் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகுலாம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம காஞ்ச மிளகாவை 2 இந்த மாதிரி பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியவும் ஆட் பண்ணிடலாம். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணாலும் அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா ரெடி பண்ணியிருந்தாலும் அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், சைட்லலாம் கொஞ்சம் கொதி வருது பாருங்கள். பாருங்கள், நடுவில்லாம் மேலே நிறையா வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்கிற பூண்டு இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணிடலாம். தோலோடையே ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட டொமேட்டோ ரசமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம பவுல்லையே மாற்றியாச்சு, சர்வும் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம டேஸ்டியான டொமேட்டோ ரசமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்றதுனால எல்லோரும் கண்டிப்பாக வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.